அன்பு வணக்கம் அனைவருக்கும். இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்கள் அன்பு ஏன் நிராகரிக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு வீடியோவை இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதனுடைய இரண்டாவது பாகமாக இந்த வீடியோங்கிறது இருக்குதுங்க. என்னென்னா, ஆண்களுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த அன்பு கொடுத்து அதன் காரணமாக மன உளைச்சல் ஆகக்கூடிய விஷயந்தான் நிறைய நடந்துட்டுருக்கு. என்கிட்ட நிறைய பேர் அதை சொல்கிறீங்களே. ஸோ சிம்பிளி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அன்பை நீங்கள் அனைவருக்கும் கொடுக்கலாம், அதில் எந்த தவறு கிடையாது. ஆனால் உங்கள் அன்பு பெறுவதற்குரிய தகுதி யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும் நீங்கள் அன்பு கொடுத்தா உங்களுக்கு மன உளைச்சல் வராது. ரொம்ப சிம்பிளான கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. இப்போது ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் யாருன்னா இருக்கட்டும். இப்போது அந்த 10 பேரில் நீங்கள் 10 பேருக்கும் அன்பு கொடுத்தீங்கன்னா அந்த 10 பேரில் ஒருத்தருக்கோ அல்லது 2 பேருக்கோ மட்டும்தான் உங்கள் அன்பை ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கும். அப்போது உங்கள் அன்பு மீதி 8 பேருக்கு ரிசீவ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது. அந்த 8 பேரில் நீங்கள் அன்பு கொடுத்து அவங்களால நீங்கள் மன உளைச்சல் அடைவீங்க. ஆனால் 2 பேருக்கு அன்பு கொடுத்தீங்க இல்லையா 10 பேரில், அந்த 2 பேருக்கு நீங்கள் அன்பு கொடுக்கும்போது எக்காரணத்தை கொண்டும் மன உளைச்சல் அடைய மாட்டீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது உங்கள் அன்பு இந்த 10 பேருக்கு என்ன பண்ணிட்டீங்க, 100% கொடுத்துட்டீங்க. அப்போது 100%னா எல்லாருக்கும் ஒருத்தருக்கு 100%, ஓகேங்களா? அப்போது இந்த 100%-ஐ அந்த 10 பேரும் ரிசீவ் பண்ணிட்டாங்க. ரிசீவ் பண்ணிவிட்டு அதன் காரணமாக அந்த 10ல் 2 பேர் தவிர்த்து மீதி 8 பேரால் உங்களுக்கு ஒரு மன கஷ்டம், ஒரு மன உளைச்சலுங்கிறது வந்துருச்சு இப்போது. அப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, ஏன் நம்ம அன்பு கொடுத்தோம் அவங்களுக்கு? நம்ம அன்பு கொடுத்தது தப்பா? நம்ம அன்பு கொடுத்தா நமக்கு மன கஷ்டம் வருதே, மன உளைச்சல் வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கஷ்டப்படுவீங்க. ஸோ இந்த 2 பேர் கொடுக்கும்போது ஏன் அந்த மன கஷ்டம் வரலன்றது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் அன்பை பெறுவதற்குரிய கெப்பாசிட்டி அந்த 2 பேருக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர மீதி யாருக்கும் அந்த அன்பு பெறுவதற்கு கெப்பாசிட்டி இல்லை. அது மட்டும் புரிஞ்சுக்குவாங்க. இதை மீண்டும் ஒரு முறை ஃபுல்லாக கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக புரியும். சரி, இங்கே என்ன விஷயம் பார்த்துக்கோங்க. முதல்ல நீங்கள் யார்கிட்ட அன்பு செலுத்த போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தீர்மானிச்சுக்கோங்க. செகண்டு, உங்களுடைய அன்பை பெறுவதற்கு அவர்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லைன்றதை செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்கள் அன்பை ஒரு 5% கொடுங்க. நான் எப்போ பேசினாலும் சரி, யூடியூப்பில் எப்போ வீடியோஸ் போட்டாலும் சரி, கண்டிப்பாக இந்த கவலி கத்திகிட்டே இருக்கும். ஓகே, இந்த அன்பை முதல்ல ஒரு 5% கொடுங்க, சரிங்களா? 5% கொடுத்துட்டு அந்த 5%-ஐ ரிசீவ் பண்ணாங்கன்னா 10% கொடுங்க. 10% ரிசீவ் பண்ணாங்கன்னா 20% கொடுங்க. 20% ரிசீவ் பண்ணால் 30 கொடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 10% சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 100% கொடுங்க. இது உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் எங்கேயும் மன உளைச்சலை கொடுக்காது. ஆனால் நீங்கள் எடுத்த உடனே டைரெக்டாக 100% கொடுத்துட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இடத்துல மன உளைச்சலை கொடுக்கும். சரிப்பா 2வது வரைக்கும் இது பார்த்தீங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த விஷயத்த நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், நிறைய பேர் இந்த நோஃபப் ஜர்னி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க என்கிட்ட வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுறீங்க. உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேங்க, எல்லாமே நல்லா இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வியை ஒன்று தான், நீங்கள் யார்கிட்ட அன்பு கொடுத்தீங்க? அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் என்ன? நீங்கள் அன்பு கொடுத்த காரணத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன? இதை வச்சுட்டு அதுக்கடுத்து அனலைஸ் பண்ணும்போது அதுக்கான சொல்யூஷனுங்கிறத நான் சொல்லிடுவேன். ஸோ இந்த இடத்துல பெரும்பாலும் இந்த சிற்றின்ப வாழ்க்கையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்பை கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் ஒரு உண்மைங்களே. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அன்பை கொடுக்கும்போது ஃபஸ்ட்லேருந்து
கொஞ்சமாக 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 கொடுக்க ஆரம்பிங்க. இங்கே இன்னொரு சூட்சமும் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த 5% அவங்க ரிசீவ் பண்ணுறாங்களா இல்லையா? ரிசீவ் பண்ணிட்டா அடுத்து 10% அங்கே கொடுங்க. அந்த 10% அவங்க ரிசீவ் பண்ணாங்கன்னா அடுத்த 20% கொடுங்க. அந்த 20% அவங்க ரிசீவ் பண்ணாங்கன்னா அடுத்த 30% கொடுங்க. அந்த 30% ரிசீவ் பண்ணால் 40%. அப்படியே அடுத்தடுத்து சொல்லிட்டு நீங்கள் 100 வரையும் போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற அந்த 5% அன்பை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லை அப்படின்னா, அவங்க அதை ரிசீவ் பண்ணல அப்படின்னா, நீங்கள் அந்த அன்பை 5% கொடுத்தீங்க இல்லையா, அப்படியே நிப்பாட்டிக்கோங்க, திருப்பியும் கொடுக்காதீங்க. அப்போது இந்த 5%ஓட உங்கள் அன்பை நீங்கள் நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் வராது. ஆனால் 5% கொடுத்து 10% கொடுத்து 20% கொடுத்து 30% கொடுத்து திரும்ப 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 நீங்கள் அன்பு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அன்பு எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மன உளைச்சல் அதிகரிச்சிட்டே இருக்கும். உங்கள் அன்பு நீங்கள் கொடுக்க அவங்க அதை ரிசீவ் பண்ணலன்ற பட்சத்தில் உங்கள் மன உளைச்சல் அதிகரிச்சிட்டே இருக்கும். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த பதிவை ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஒரு வாட்டி கேளுங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் சொல்கிற விஷயம் சில பேருக்கு புரியுது, சில பேருக்கு புரிய மாட்டாங்குது. புரியவில்லை என்றால் 2 முறை 3 முறை 4 முறை ஏன் 10 முறை இந்த வீடியோவை திருப்பி பார்க்கலாம், தப்பே கிடையாது. நீங்கள் 10 முறை பார்த்தாலும் கூட உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா அது சந்தோஷம்தான். சரிங்களா? ஸோ அன்பை கொடுப்பதிலும் சரி, அன்பை பெறுவதிலும் சரி, இங்கே ஏகப்பட்ட சிக்கல் இருக்குங்க. அதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே. அது புரியாமல் ப்ராசஸ் பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு மன உளைச்சல் மட்டும்தான் மிஞ்சும். நிறைய இடத்துல சொல்லுவாங்க இல்லையா, அன்பு ஒன்று தான் அனாதை. அந்த வார்த்தையை ஒரு வாட்டி என்கிட்ட ஒருத்தர் சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன் இந்த மாதிரி சொல்கிறாங்க, எந்தளவுக்கு ஏன் இவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்குது, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது. அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.